87 அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அம்மா அவர்களுக்கு மெய்காப்பாளனாக, பாதுகாவலர்களாக, உதவியாளராக நான் வந்த காலத்திலிருந்து நான் அரசியலிலே அம்மா அவர்களால் ஒதுங்கி இருப்பா என்று சொன்ன 2011 வரை தமிழ்நாட்டிலே என்னை அப்பொழுது இருந்த பத்திரிகையும் சரி, ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிகின்ற அளவிற்கு இருந்த நான், இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களால் 99 பெரியகுளம் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற நான் 2004 அன்றைக்கு கூட்டணியிலே இருந்த பொழுது, அன்றைக்கு பாஜக கூட்டணியிலே நான் பெரியகுளத்திலே போட்டியிட்டேன். சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அம்மா அவர்கள் என்னை உடனேயே பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக அனுப்பினார்கள். அப்பொழுதும் 2012 வரை நான் பொது வாழ்க்கையிலே அம்மா அவர்களின் தொண்டனாக உழைத்துக் கொண்டிருந்த நான், சிலரின் சதியால் அம்மா அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கியிருந்த காலத்திலிருந்து ஒரு 9.5 ஆண்டுகள் கழித்து இறைதெய்வம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் 2017 நான் மீண்டும் அரசியலிலே வருகின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பொழுது, அந்த 10 ஆண்டுகள் இடைவெளியிலே என்னை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கலாம், என்னை மறந்திருக்கலாம். மீண்டும் நான் அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட பிறகு முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலிலே என்னிடம் பல கேள்வி கணைகளை வீசி அதற்கு நான் பதில் சொன்னது மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும். எதற்காக சொல்கின்றேன் என்றால், அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால்தான் மக்கள் நம்மை நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு 9.5 ஆண்டுகள் நான் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் வந்த பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி கணைகளை வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே கேட்டிருந்த பொழுது கூட இறைவன் அருளால் நான் அதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்லி தப்பித்து வந்தேன். குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கிடுக்குப்புடி கேள்வி போட்டு வடக்கிறது தான் பாண்டேவுடைய ஸ்பெஷாலிட்டியா. ஆனா நான் தஞ்சாவூர்காரன், வாசன் அவர்களுக்கு தெரியும். அத தஞ்சாவூர்காரனுக்கு தப்பா எடுத்துக்காதுக்கு எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது. நீங்க மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும், எதுக்குமே ரொம்ப நக்கலா நையாண்டியா பேசுவாரு. அது தெரிந்தோ தெரியாமலோ எனது சுபாவம் எதற்கும் அள்ளி கொள்ற சுபாவம் இல்லை, எதை பத்தி பயம் இல்லை. எது வந்தாலும் பார்த்துக்கணும், பிறந்துட்டோம், இனிமே இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம அதை பேசுறதுதான் போகணும். அதனால எது வந்தாலும் டோன்ட் கேர்னு இருக்கிறப்ப பாண்டியாவுடைய கேள்வி கடைகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா ஸ்டெப் அவுட் ஆயிடும். நம்ம அதான் சொல்லுவாங்க, இம்ரான் கான் மாதிரி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர். நாங்கெல்லாம் காலேஜில் படிச்ச காலத்துல அந்த பால் மிடில் ஸ்டெப்பை பார்த்து வரும், கொஞ்சம் விட்டோம்னா பால் ஆட விட்டாலும் நம்ம மேலையும் பட்டுரும். ஆனால் அது லாபமா தட்டா 6 போயிடும். நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு ஹெல்ப் பண்ணுவார். அந்த கேள்வி நம்மள அட்டாக் பண்றதுக்கு பார்க்கிறப்ப கேள்வி ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா பதில் சொல்றப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவரும் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தாலும் எங்க ஊருக்காரர் பேர் ரொம்ப நக்கலா பேசுறாருல, நையாண்டியா கேள்வி கேட்பாரு. ஆர்கே நகர் தேர்தலப்ப என்னென்ன நீங்க சுயேட்சையா குக்கர் தூக்கிட்டு போறீங்க நான் கேட்பாருப்ப. அதிமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், இங்க திமுக 10 கட்சி கூட்டணி இருக்கு, இதை நீங்க ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? இதுக்கு மேல உங்க மேல அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேற பழி இருக்கு உங்க குடும்பத்து மேல அப்படின்னு கேட்பார்.
ஆண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி. அந்த மக்கள் என்ன ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தேர்தல் முடிவுல பாருங்க, ஒத்துக்க மாட்டார். அவங்க டிவியில போடுவாங்களே அந்த கருத்து கணிப்புல என்ன அப்ப 27% போட்டிருந்தாரு எனக்கு. அவங்க கணிப்புல. ஆனா எனக்கு தெரியும், என் நண்பன் மறைந்த வெற்றி வந்து அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக 2000 அவர் தொகுதி அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு 2015 தேர்தல் நடந்துச்சு. அப்ப அவர் தான் பொறுப்பாளர். 2016 பொறுப்பாளர். ஏன் தேர்தலையும் நடத்துறவர் அவர் தான். அவர் சொன்னாருன்னா 50,000 ஓட்டுக்கு குறைய மாட்டோம்னா, அதை நான் பண்ணிட்டு சொன்னேன். சொல்லுங்க வெற்றி சொன்னாருன்ட்டு அவர் சிரிப்பார். ஆனா 40,000 ஓட்டு வித்தியாசத்துல என்ன வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள். காரணம் எங்க மேல தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க. நான் முதல்ல 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்கன்னா வந்து என்னன்னா, நான் முதல்ல ஏடிமிக்கேல பழனிசாமி, இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போறப்ப தொப்பி சின்னத்துல போனேன். 6 மாசம் கழிச்சு என்ன தனியா விட்டாங்க. எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் உனக்கு ரெட்டாலையும் கிடையாது, அதிமுக வாயை தோத்தினா உள்ளார முடிச்சு போட்டுருவாங்க. கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா என் கூட இருக்கிற இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படம் போய் அந்த தொகுதியில இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க 20 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டாரு, அது என்ன 20 ரூபா நோட்டு கொடுத்தாருன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், 2015 அம்மா பை எலெக்ஷன் அப்ப என் கூட இருக்கிற அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களா, அவங்களாம் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்களே, அவங்க எல்லாம் அங்க வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி 16ல நான் ஏப்ரல் மாசம் 17ல நிக்கிறப்ப எனக்கு வேலை பார்த்தாங்க. திருப்பியும் டிசம்பர்ல வந்தப்ப அந்த ஏரியால அவங்க நல்லா பழக்கம் ஆயிட்டாங்க அந்த பூத்துகள்ல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு 5000 ஓட்ட பாக்குற வேலை தானே. அங்க ஆளுங்கட்சி என்னென்னமோ பண்றாங்க. எனக்கு பயம், நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதுல தானே நயா தேர்தல் இருந்துச்சு. அதனால எப்ப கையெடுத்து கூப்பிடுவோம், ஒழுங்கா வேலையை பாருங்க, நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். அப்ப அதுல ஒரு 4-5 எம்எல்ஏ பாவம் ஆர்வம்ன்றாங்க, ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அந்த வீடுகள் எல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்க உங்களுக்கு எது செய்வோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டோக்கன் கொடுத்தது உண்மை. அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு 30 கொடுத்துருப்பாங்க. உடனே என்கிட்ட சொல்லி, ஏன்னா இதெல்லாம் தப்பு பண்றாங்க, நிறுத்த சொல்லுங்க, நம்மள எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி உங்களை உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க, ஏன்னா நான் தானே கேண்டிடேட்னாங்க. நான் உடனே சொன்னதும் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த 30 பூத்தை விட அது மற்ற பூத்துல அதிக ஓட்டு வாங்கி இருந்தாங்க. நானே எதிர்பார்க்கல. திமுக டெபாசிட் போயிட்டு அதிமுக கூட்டணியை விட 40,000 ஓட்டுக்கு மேல எடுத்துட்டோம். அத எதுக்காக சொல்றேன்னா, மக்கள் பொய் பிரச்சாரங்களை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஓடும். ஆனா ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி. அந்த தொகுதியில எனக்கு கிரீன் சிட், உனக்கு நீ ஒண்ணு நல்ல பையன் போயிட்டு வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி 46,000 ஓட்டு கொடுத்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா, பாஜக என்னமோ மதவாத கட்சி, அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, குறிப்பா முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து, நான் எதிர்கட்சி அதை கேட்டிருக்கேன். அவங்க ஆட்சியில் ஒன்றும் எங்கேயும் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுறாங்கன்னு கேட்டிருக்கேன். அது மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது நாங்கெல்லாம் எதிரடியில் இருந்தப்ப பிரதமர் இங்க வந்தார் ஒரு மிலிட்டரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாபலிபுரத்துக்கு. அப்ப இது திமுக கூட்டணிலாம் கருப்பு பலூன் விட்டாங்க. நான் இப்ப சொன்னேன், நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு, அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு பிரதமர், நான் எதிர்கட்சி சேர்ந்தவன் தான், நம்ம பிரதமருக்கு நம்ம கருப்பு கொடி காட்டினா என்னப்பா அது நான் சொன்னதும் உடனே அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ இவர் பிஜேபி போய் சேர்ந்துட்டார் போல இருக்கின்றார். ஆனா இன்னைக்கு பிஜேபி ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆட்சியில இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு. எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய குறிக்கோளை வீடு வீடா இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளிலே சென்று இந்த சிஏஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை, குடியுரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்லை,
வெளிநாட்டிலிருந்து பாவம் மதத்தால பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு இங்க தங்கி இருக்கவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களை எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமா 5 ஆண்டுகள் இருந்தாலே போதும் 6 ஆண்டுகள் இருந்தாலே போதும்னு சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம். இஸ்லாமியர்கள் அந்த நாட்டில் வந்து 11 வருஷம் கழிச்சு கொடுக்க போறாங்க. அதான அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும். இஸ்லாமியர்கள் ஆதரவோடு இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம், இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.